வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைவி3 சம்பந்தமான ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஷார்ட் அண்ட் டீடைலா பார்க்க போறோம். இதுல குறிப்பா பார்க்க போனோம்னா மைவி3 நிறுவனத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா பொதுமக்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட பாத்தீங்கன்னா பல பேர் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எதுக்காக நீதிமன்றம் டிலே பண்ணிக்கிட்டு இருக்குது, ஸோ எங்களுக்கான பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுக்கலாமே. ஆல்ரெடி ஒரு சில பேர்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கும் பேமெண்ட் இது வரையும் கிடைக்கல. எதனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, ஸோ நாங்கள் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம் பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வருத்தத்தை சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் பல வழிகளில் அவங்க தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்க்க போனால் எப்போதான் எங்களுக்கான பணங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைவி3 மெம்பர் கேட்ட அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த மைவி3 நிறுவனத்தை ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நீதிமன்றத்திலேருந்து எந்த விதமான ஒரு தீர்ப்பும் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த நிறுவனம் தவறு செஞ்சிருக்கு, இல்லை இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த 1.5 வருஷமா என்ன பார்த்தீங்கன்னா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மனசுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மைவி3 கம்பெனியில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நடுத்தர ஏழை எளிய மக்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான பணம் பார்த்தீங்கன்னா கிடைக்காததுனால இந்த 1.5 வருஷமா பார்த்தீங்கன்னா அவங்க பலவிதமான சிக்கல்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாயிருக்கிறதாவும் நிறைய விதமான தகவல்களை பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச வகையிலையும் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நீதிமன்றம் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸை முடிக்க போகுது, ஸோ மக்களுக்கான பணத்தை எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு விளக்கங்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ நம்ம உறுதியாக பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே நீதிமன்றத்துடைய கையில் மட்டும்தான் இருக்குது. முக்கியமாக அவங்களுக்கான பணத்தை பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். நான் மைவி3 சம்பந்தமாக வேற ஏதாவது தகவல்கள் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மைவி3 மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது போல நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.